ஸ்டிக்கு வண்டியில் இருக்குது. அது வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் அதுக்குன்னு எந்த ட்ரைனிங்கும் எடுக்கலை. லாங்காக ஒரு ஸ்டிக்கு இருக்குது. கட்டிங் டேர் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி கட்டிங் டேரு லாங்காக இருக்கும், அவ்வளோதான். அதை தூரத்தில் நின்னே பிடிச்சி நேற்றுவோட கண்ணாடி விரியனா கட்டு விரியனா விஸ்வநாதன் நகரில் வந்து கட்டு விரியன், இவ்வளோ நீள கட்டு விரியன் தான். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நல்ல பாம்பு தான் கொடிய வகை பாம்பு தமிழ்நாட்டில். அது வந்து அங்கங்கே சத்தம் இல்லாமல் கிடக்கும். நல்ல பாம்புன்னா அங்கங்கே மூமெண்ட் தெரியும். கொடிய விஷம் கொண்டதெல்லாம் நீங்கள் வந்து எந்த பாம்புக்கிட்டையும் போகக்கூடாது. அப்படின்னா எங்களை ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டுங்க. நாங்கள் வந்து அந்த நீல ஸ்டிக்கு வச்சுக்க ஸ்னேக் கேச்சர்னு இருக்குது. ஸ்னேக் கேச்சர் அப்படின்னு கூகுளில் போட்டு கூகுள் பண்ணி பாருங்கள், வந்துடும். யூடியூப்லேயே இருக்குது. எங்கள் ஃபயர் சர்வீஸ்லேயே நிறைய எல்லா வீடியோவும் நீங்கள் என்ன தேவையோ நான் சொல்கிறது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் வந்து அதை முடிஞ்சால் இருந்தால் போட்டு பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்னென்ன நீங்கள் சொல்லுவீங்களோ அதை கூகுள் பண்ணி பாருங்க, யூடியூப்பில் பாருங்கள், அவ்வளவு இருக்குது. என்ன இதை விட நிறைய அதிகமாக மெசேஜ் சொல்லக்கூடிய தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். அது பண்ணி பாருங்கள். ஸ்னேக் கேச்சர். அது போக நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, பாம்பு கடிச்சா அந்த காலத்துலலாம் நல்ல சுத்தமான பிளேடை வச்சு கிழிச்சி வந்து விஷத்தை புரிகிற மாதிரி சினிமாலாம் காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மிஸ்ஸுக்கெலாம் அந்த தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்காண்டி சொல்கிறேன், சாருக்கு சொல்கிறேன், வாயை வச்சு உறிஞ்ச விஷத்தை உறிஞ்சவே கூடாது. அது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. ஒன்றுமே செய்யாமல் முடிஞ்சால் நல்ல தண்ணியை வச்சு கழுவிட்டு, நம்மளுக்கு நியரஸ்ட் வந்து ஹைக்ரவுண்டு தான். எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லையுமே அதுக்கு உண்டான ஆன்டிவெனம்ங்கிற இது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. எங்கள் கூட சேர்ந்த என்னை மாதிரி ஆஃபீஸருக்கு வந்து தவறுதலாக பிடிச்சி அன்றைக்கி நல்லவாம்பு கடிச்சு 5 நாளாக ஆப்ரேஷனில் ஹைக்ரவுண்டில் இருந்தார். 5 லட்ச ரூபா வேல்யூ உள்ள மருந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. வேறு எங்கேயும் அங்கே அதுவும் இல்லை. அதனால் அதை வந்து இப்படி உடனே கட்டணும்பாங்க. கண்டிப்பாக கட்டக்கூடாது. கட்டவும் கூடாது. நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. நம்ம பண்ண நம்மளுக்கு தான் இந்த கையெல்லாம் அழுகிடும். சரியா? அதனால் ஹைக்ரவுண்டுக்கு கொண்டு போனாக்கி இது இருக்குது. அது போக பாம்பு, நாய்க்கடி ரேபிஸ். நாய்கிட்ட விளையாடக்கூடாது. என்னதான் நீங்கள் பெட் அனிமல் பெட்ரூமில் கொண்டு போட்டிருந்தாலும் சரி தான், அது நாய் தான். அதோட வாயில இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் நம்மெல்லாம் அவிச்சு அரைவரையாக அவிச்சாலே சாப்பிட முடியாது நான்வெஜ்ஜை. அது வந்து பச்சையாக சாப்பிடுது. அப்போ கடவுள் அதை எதுத்தக்கன அதை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா, அதோட வாய் அமைப்பெல்லாம் வந்து அதை சாப்பிட்றதுக்கு தக்கன உருவாக்கியிருக்காங்க. அது பச்சையாக சாப்பிட்டாலும் செமிச்சிடும். நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லை. அரைவரையாக வேக வச்சு சாப்பிட்டாலே செமிக்காது. ஃபுட் பாய்சன் வந்துடும். ஃபுட் பாய்சன் ஆனதை கொண்டு அதுக்கு போட்டாலே சாப்பிட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கொண்டு நம்ம பெட்ரூமில் வச்சுக்கிட்டு தள்ளி பார்த்துக்கிட்டு வைக்க வேண்டியதான். அதில் வாய்க்குள்ளே கையை விட அந்த கையை வச்சுக்கிட்டு நீ மூக்கை துடைப்ப, கண்ணை துடைப்ப, அந்த பாக்டீரியா நம்மளுக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி நாய்கிட்டெல்லாம் விளையாடக்கூடாது. அவ்வளோதானே. ஃபயர் ஆக்சிடென்ட் பக்கத்து வீட்லேயோ எங்கே ஆச்சுன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணா? 101 சொல்லு. அது மறந்து போச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அது என்ன ஆம்புலன்ஸு? 108. ஒரு ஆம்புலன்ஸ் வருதாங்க. ஊரா இப்போ வருதா? 108 101க்கும் கால் பண்ணுங்க, 108க்கும் கால் பண்ணுங்க. சரியா? அந்த மாதிரி கால் பண்ணாத அளவுக்கு நம்ம நடவடிக்கை இருக்கணும். அதுதான் எங்களோட தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் உங்கள்கிட்ட அன்போட கேட்டுக்கிறோம்.